வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வழக்கமாக நம்ம பார்க்கக்கூடிய ஆண்டாளுடைய திருப்பாவையில் 19வது பாசுரம் இன்னைக்கு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் ஜெயந்தி விழாவினுடைய ஒரு நிகழ்வை இன்னைக்கு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வாஸ்து சம்பந்தமாக ஒரு முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம். வாங்க, முதல்ல ஆண்டாளினுடைய பாசுரம் 19வது பாசுரம். அது குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி. இந்த பாசுரம் என்னுடைய மகனுடைய வாய்ஸில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நிகழ்வை பார்க்கலாம். வாங்க பாசுரம் கேட்போம். வணக்கம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாய நித்தியமங்கலம். ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 19ஆம் பாசுரம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை குங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடன் கண்ணினாய் நீயுன் மனானனை எத்தனை போதும் துளியழ ஒட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்றகில்லையா தத்துவமென்று தகவேலோரம்பாவாய். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்லிகை எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாறுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். வணக்கம். எல்லாரும் பாசுரம் கேட்டிருப்பீங்க. ஒரு அற்புதமான பாசுரம் சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான பாசுரம் சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு அழகாக இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சொல்லியிருக்காங்க. மனைவினா எப்படி இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு அழகான ஒரு 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 8 லைனில் சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் பொழுது ரொம்ப ஒரு அற்புதமான பாசுரம். என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கும்பொழுது, ஆண்டாள் கண்ணனுடைய அப்பாவுக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அண்ணன்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க கண்ணனுடைய மனைவி நப்பின்னைக்கிட்டையும் சொல்கிறாங்க, கண்ணனை எழுப்புங்க, நாங்கள் அவரை பற்றி புகழ்ந்து பாடணும், அவர் வாயால் எங்களை நல்லா இருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லணும், அதுக்காக அவங்கள கண்ணனை எழுப்புங்கன்னு சொல்லி கண்ணனை எழுப்ப சொல்லி இந்த கோபியர் பெண்கள்லாம் கேட்குறாங்க. அந்த நேரத்தில் கண்ணன் எப்படி இருக்கான்றத இந்த பாட்டில் ரொம்ப அழகாக படம் பிடிச்சி காட்டியிருக்க ஆண்டாள். அதாவது ஒரு மெத்தென்ற பஞ்சசயனம். பஞ்சசயனம்னா 5 பொருட்களால் ஆன ஒரு படுக்கை. இப்போ நம்ம குஷன் பெட் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைன்னா வேறு மாதிரியான பெட்லாம் இருக்குது நிறைய. நம்ம விளம்பரத்தில் பார்க்கும்போது இலவம் பஞ்சு பெட் இருக்குது, அப்புறம் ஃபோம் பெட் இருக்குது, நார்மலாக காயர் பெட் இருக்குது. இந்த மாதிரி பல வெரைட்டியான பெட் இருக்குது நம்ம படுக்கிறதுக்கு. ஆனால் கண்ணன் படுத்து இருப்பது 5 பொருட்களால் ஆன ஒரு பெட். அது அந்த 5 பொருட்கள் எது எதுன்னு பார்க்கும்பொழுது, அது நம்ம இப்போ பாய் போட்டு படுக்கிறோம் இல்லையா, கோரை புல்லால் ஆனது. அதே தான் கண்ணன் கோரை புல்லால் ஆன ஒரு பாய் கீழே போட்டு, அதுக்கு மேலே இலவம் பஞ்சு போட்டு, அதுக்கு மேலே மயில் தூரிகையை போட்டு, அதுக்கு மேலே அன்னத்தினுடைய தூரிகையை போட்டு, அதுக்கு மேலே பூக்களை போட்டு அந்த பெட்டில் கண்ணன் படுத்திருக்கானா. அது எப்படி படுத்திருக்கானா, தன்னுடைய மனைவி நப்பின்னை படுத்திருக்கா, அந்த நப்பினுடைய மார்பின் மேலே தலை வைத்து கண்ணன் படுத்திருக்கிறதா இந்த பாட்டில் சொல்கிறாங்க. ஸோ அந்த அப்படி இருக்கும்போது எப்படி அந்த நப்பின்னை என்ற கண்ணனுடைய மனைவி கண்ணனை எழுப்புவா? எழுப்ப மாட்டா. அவளும் அந்த சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருப்பாள். தன்னுடைய கணவன் நம்ம மேலே படுத்திருக்கான், அவனை எழுப்பக்கூடாது என்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. இதுதான் கணவன் மனைவி எப்படி இருக்கணுன்றத ஆண்டாள் ஒரு அழகாக சொல்லியிருக்கா. அதில் இப்படி இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையே வராது. ஸோ அப்போது கண்ணன் ஒரு கண்ணால் லேசாக ஓரக்கண்ணில் அந்த கோபிய பெண்களை பார்த்து, அவள் என்னை எழுந்திருக்க விடமாட்டா, நீங்கள் அவளை எழுப்ப சொல்லுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணால் கஞ்சாடை காட்டுறான்னா, பெண்டாட்டியை பார்த்து எழுப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி.
அப்போ தான் அந்த கோபியர் பெண்கள்லாம் வந்து சொல்கிறாங்க நப்பின்னை கிட்ட, அம்மா நீ வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவ, கணவன் வந்து உன் கூட இருக்கான், நீயே அவனை எழுப்பலைன்னா வேற யார் வந்து எழுப்புவாங்க, நீ ஒரு நல்ல குலவிளக்கு, ஒரு நல்ல பொண்ணு, நீ நல்ல மனைவி அப்படின்னு சொல்லி அவளை புகழ்ந்து பேசி கண்ணனை எழுப்ப சொல்கிறாங்க. ஸோ ஒரு அற்புதமான பாட்டு இது. நீங்களும் படித்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த கண்ணனுடைய அருள், ஆண்டாளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பாட்டை படிக்கிறவங்களுக்கு. படித்து பாருங்கள். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவண்ணாமலையில் ஒவ்வொரு வருஷமும் அருளாளர் அருணகிரிநாதர் அவருடைய ஜெயந்தி திருவண்ணாமலையில் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 14, 15, 16 பெரிய கோவில் அண்ணாமலையார் கோவிலில் நடக்கும். இந்த கம்பத்திலையனார் சன்னதிக்கு பின்னாடி, அந்த பெரிய நந்தி பகவானுக்கு பின்னாடி ஆயிரங்கால் மண்டபத்தாண்ட அந்த பாதாள லிங்கம் ஏறி போவோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஸ்டேஜை போட்டு 3 நாட்கள் பகல் இரவு 2மே நடக்கும். ஸோ அந்த நிகழ்வு இந்த வருடமும் 71வது வருடம் இந்த வருடம் நடக்க போகுது. என்ன அதில் அப்படின்னா, இந்த ஆண்டு வந்து இந்த மக்கள் கூட்டம் அதிகமாக வர்றதுனால ஒரு நாள் முன்னாடி வச்சிருக்கிறாங்க. வீக்கெண்டில் வருது 16ஆம் தேதின்றதுனால 13, 14, 15 இந்த 3 நாட்களுமே இந்த நிகழ்வு ஒரு நாள் முன்னாடி ஆரம்பித்து முன்னாடியே முடிச்சிடுறாங்க. 13, 14, 15 அந்த நிகழ்வில் ஒவ்வொரு வருடமும் இந்த அருளாளர் அருணகிரிநாதர் எப்படி ஒரு வந்து அருளாளர் ஆனார் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமானதுனால அருணகிரி அருளாளர் என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட அருளாளர் அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கணும், இதை பாடினால் உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த திருப்புகழ் ஒப்புவித்தல் போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி இதெல்லாம் வந்து நடத்தி அந்த நிகழ்வு அந்த 3 நாள் நிகழ்ச்சியில் வந்து பரிசளிப்பு விழா நடக்கும். அப்போ அந்த 3 நாளில் போயிட்டு பசங்களை கூட்டுன்னு வந்து அந்த கோவிலில் வச்சு இந்த போட்டியெல்லாம் நடத்தி பரிசு நம்ம கொடுக்கும்பொழுது அது நேரம் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும். அப்படின்றதுக்காக இந்த நிகழ்வுக்கு முன்னாடியே, அந்த ஜெயந்தி விழாவுக்கு முன்னாடியே ஒரு ஒரு பொதுவான இடத்துல அந்த திருவண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ திருப்புகழ், அந்த கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், அருணகிரிநாதர் பாடிய பாடல்கள், முருகனை பற்றி பாடிய பாடல்கள் எல்லாமே வந்து நீங்கள் பாடலாம், ஒப்புவிக்கலாம், அதை பற்றி எழுதலாம், அதை பற்றி பேசலாம் அப்படின்ற ஒரு நிகழ்வு நேற்று திருவண்ணாமலை நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்த நிகழ்வு நேற்று நடந்தது. அந்த நிகழ்வில் அடியேனும் ஒரு பார்வையாளராக சென்றிருந்தேன். கூடவே என்னுடைய மகனையும் கூட்டிகிட்டு போயிட்டு அதில் பாட வச்சேன். என்னுடைய மகன் அந்த நிகழ்வில் பாடிய பாடல் நான் உங்களுக்கு இந்த நிகழ்வில் காட்டுறேன். அந்த அருணகிரிநாதர் போட்டியில் என்னுடைய மகன் பாடிய பாடல் கேட்கலாம் வாங்க. முத்தை தெரு பக்தி திருநகையத்தி கிரச்சத்தி சரவண முக்தி கொருவித்து குருபரையன ஓதும் முக்கட்பரமக்கு சுருதியின் முப்பட்டது கற்பித்திருவர் 30 மூவர்கத் தமரர் மடிப்பேன 10 தலை தத்தை கனை தொடு ஒற்றைகிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பக்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மச்சத்தகு பொருள் பச்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே தித்தி தேர் ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து பைரவி திக்கொத்து நடிக்க கழுதொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுரிக்கு திரிகடக என ஓத கொத்து பறை கொட்ட கலமிசி குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முது கூகை கொற்புற்ற நட்பற்றவுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பொட ஒத்து பொறவல பெருமாளே அவன் இதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16ஆய் சிவகலைகளாகமங்கள் மிகவும் அறிவோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல்
தெரிபெயர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியுமடியேனை உந்தன் அடி சேராய். மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகாதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த அலைமகள் குமார துங்க வடிவேலா. பவனி வரவே யுகந்து மயிலிமிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீரா. பரமபதமே செறிந்த முருகனெனவே யுகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே. சரணகமல் ஆலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவுமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூணமட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் முருவேனோ. கருணை புரியாதிருப்பது என்ன கூரை இவ்வேளை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே. கனகப்புய மீதி ரத்தின மணியனை பொன் மாலை செற்றை கமழும் மணமார் கடப்பம் அணிவோனே. தருணம் மிதையா மிகுத்த கனமதுரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவன் ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நைத்த வடிவேலா. அருணத்தல பாத பத்மம் அதுநிதமுமே துதிக்க அரிய தமிழ் தானளித்த மைவீரா. அதிசயம் மனேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகு திருவேரகத்து முருகோனே. அகரமும் ஆகி எதிபனும் ஆகி எதிகமும் ஆகி அகமாகி அயனனவாகி எரியனவாகி எர்ணனவாகி அவர் மேலாய் இகரமும் ஆகி இவிகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே. இருநில மீதில் எளியரும் வாழ எனது முன்னாடி வரவேணும் மகபதியாகி மறுவுரு வளாரி மகிழ் கலி கூறும் வடிவோனே. மனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர் காமம் உடையோனே. செககன சேகு தகுதிமித்தோ திம்மியன ஆடும் மயிலோனே. திருமலிவான பழமுதிர் சோலை மலை மிசை மேவு பெருமாளே. நன்றி, வணக்கம். எல்லாரும் பாடல் கேட்டிருப்பீங்க. எப்படி பாடியிருக்காருன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. என் பையன் பாடினது ரொம்ப நல்லா பாடியிருக்கான்னு தான் எனக்கு தெரியுது. ஸோ உங்களுடைய பார்வைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லலாம். சொன்னால் அதை நம்ம திருத்திக்கலாம் எப்படி பாடணும்னு சொல்லி. இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் இருந்துட்டு தான் வந்தோம் நேற்று. யார் யாருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸு, யார் யார் செகண்ட் ப்ரைஸு, யார் யாருக்கு தேர்ட் ப்ரைஸு. என்ன ஒன்றுன்னா, இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் உண்டு. அந்த அடிப்படையில் என்னுடைய மகன் இந்த திருப்புகழ் ஒப்புவித்தல் போட்டியில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காப்புல. ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. நேற்று இந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு வந்தோம். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வு பள்ளி மாணவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம அந்த டைமில் போய் மட்டுமே நம்ம படித்து நம்ம சொல்ல முடியுமான்னா அது அந்த வாய்ப்பு எல்லாருக்குமே அது அமையாது. ஸோ அதனால் ஒவ்வொரு வருடமும் தொடங்கும் போதே நம்ம ஏதாவது ஒரு திருப்புகழ் ஒரு பாட்டு பாடினாலும் போதும். அந்த வகையில் தெளிவாக பாடணும், அழகாக பாடணும், நல்ல உச்சரிப்பு இருக்கணும். அந்த மேடை நாகரிகத்தை எப்படி நம்ம பயன்படுத்தணுன்ற ஒரு வரையறையை கற்றுக்கலாம். நம்ம அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள், அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே உண்டு. இந்த சர்டிஃபிகேட் எதுக்கு பயன்படும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் போகிறீங்க அப்படின்னும்போது, ஒரு வேலைக்கு போகும்போது இந்த சர்டிஃபிகேட் கூட வச்சுருந்தீங்கன்னா, சர்டிஃபிகேட்டை பார்த்து நிறைய கேள்விகள் உங்களுக்கு அருணகிரிநாதரை பற்றியும் முருகரை பற்றியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மூலயமா நீங்கள் அந்த வேலைக்கு போவதற்கு, ஜெயிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வேலைக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்க, கலந்துருக்கிறீங்க அப்படின்றதுக்காகவே ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா பாருங்கள், இந்த அருணகிரிநாதர் ஜெயந்தி அந்த அருணகிரிநாதர் விழா எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் சென்றிருக்குது, அது எந்த அளவுக்கு பயன்படுதுன்னு சொல்லி இதன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ உங்கள் வீட்டில் குழந்தைங்கள் இருந்தால் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள், பங்கு பெற வைங்க. நீங்கள் திருப்புகழ் சொல்லி கொடுங்க, இல்லை எங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்கன்னா அங்கே கொண்டு போய் கற்றுக்க வைங்க. நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வாஸ்துல ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது மிகப்பெரிய சொற்பொழிவாளர், மிகப்பெரிய ஆசிரியர்,
மிகப்பெரிய பாடகர், மிகப்பெரிய இசையமைப்பாளர். இந்த நிறைய விஷயத்த வந்து ஞாபகம் வச்சு நிற்காங்க இல்லையா? இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எப்படி உங்களுக்கு அந்த ஞாபக சக்தி இருக்கு? இப்போ ஒரு சொற்பொழிவாளர்னா ஞாபகம் இருந்தா தானே சொல்ல முடியும், பேச முடியும். ஒரு ஆசிரியர், ஒரு மிகப்பெரிய லெக்சரர், மிகப்பெரிய ப்ரொஃபசர், இவங்கெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுன்னு சொல்றாங்க? இவங்களுக்கு இந்த ஞாபக சக்தி எப்படி வருது? அப்போ இசையமைப்பாளர்னா மனசை வச்சு தானே அவங்க வந்து இசை அமைக்கணும். அப்போ அவங்களுக்கு எப்படி அந்த ஞாபகம் வருது? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அது பாடகராக கூட இருக்கலாம். எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கணும்ல. அந்த இசையோடு சேர்ந்து நம்ம பாடணும், எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணுன்ற ஒரு ஞாபகம் இருந்தால் தானே அதை வந்து நம்ம செய்ய முடியும். அதே மாதிரி மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா, நீட் தேர்வில் பாஸ் பண்ணுறாங்க. இப்போ இன்ஜினியரிங்கில் வந்து ஃபஸ்ட் ரேங்க்கில் வர்றாங்க, டிஸ்டிங்ஷனில் வர்றாங்க. இப்போது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க, நல்லா இன்டர்வியூ பெர்ஃபார்ம் பண்ணி போகிறாங்க. எப்படி இந்த ஞாபக சக்தி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய உண்மை வந்து கிடைச்சிருக்கு. எந்த வீடெல்லாம் கிழக்கு மூடப்பட்ட வீடோ அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கிறது. இப்போ எந்த வீடெல்லாம் கிழக்கு மூடப்பட்டிருக்குதோ அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய இசையமைப்பாளர், மிகப்பெரிய பாடகர், மிகப்பெரிய நடிகராக வந்திருக்காங்க. இப்போ மிகப்பெரிய ஆசிரியர்கள், இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த கிழக்கு மூடப்பட்டது தான். இப்போ ஏன் கிழக்கு மூடப்பட்டால் ஞாபகம் அதிகமாகுதுன்னா, சூரியன் வந்து ஒரு அழிப்பான் மாதிரி, ஒரு ரப்பர் மாதிரி, ஒரு எரேசர் மாதிரி. கிழக்கு திறந்திருந்தா அந்த வீட்டில் வந்து பழைய நினைவுகள் இருக்காது, புதுசு புதுசான நினைவுகள் வந்துகிட்டு இருக்கும். அப்போ பழைய நினைவுகள் மறக்காம இருக்காங்க அப்படின்னும் பொழுது அந்த வீட்டில் சூரியன் சுத்தமாகவே உள்ளர போகலை. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். எதனால சண்டை வருதுன்னா, பழைய நினைவுகள் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறது, 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறது, இதெல்லாம் ஞாபகம் வச்சு திரும்ப திரும்ப சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழக்கு மூடுறதுனால தான். இப்போ கிழக்கு மூடுனாலே அந்த ஞாபகம் என்பது அப்படியே இருக்கும். அப்போ அந்த ஞாபகம் வந்து நல்லதா கெட்டதா ஞாபகம் இருக்குதுன்னா, ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெடுதல்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு வகையில் நமக்கு வந்து அந்த ஞாபகம் இருப்பதனால அதை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து குடும்பம் நடத்த முடியும். அதுக்கப்புறம் நம்ம பெருசாக நம்ம புதுசாக ஒன்றும் திங்க் பண்ணி நம்மளால் பேச முடியாது. அந்த பழைய ஞாபகத்திலேயே அப்படியே இருந்து, இப்போ ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறாருன்னா எப்படி இருப்பார்? புதுசாலாம் ஒன்றும் யோசிக்க மாட்டார். அவர் புக்கில் இருக்கிறத படிப்பார், திரும்ப போய் அதை பசங்களுக்கு சொல்லி தருவார். அந்த இசையமைப்பாளர் மனசில் என்ன தோணுதோ அதை தான் வந்து பண்ணுவார் அவர். அந்த 7 சுரங்கள் வச்சு தான் பண்ண முடியும். புதுசாக அவர் வந்து 8வது சுரம்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அதே மாதிரி பாடகர்னா அந்த இசையமைப்பாளர் எப்படி வந்து நோட் கொடுக்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் பாட முடியும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு புதுசு புதுசாக திங்க் பண்ணி நம்ம வந்து வெளியில் வரணும் அப்படின்னா, கிழக்கு பக்கம் திறந்தால் மட்டும்தான் நம்ம புதுசு புதுசாக வர முடியும். அப்போ அந்த கிழக்கு பக்கம் மூடி இருக்கிறவங்களுடைய பசங்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கிழக்கு பக்கம் மூடி இருந்தாலே அங்கே வந்து பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஆண்கள் இருந்தாலும் அங்கே செல்லா காசாக தான் இருப்பாங்க அந்த ஆண்கள், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள். ஸோ அந்த வகையில் இந்த ஞாபக சக்திக்கும் பெண்களுக்கும் கிழக்கு பக்கம் மூடி இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நிலையான வாழ்வாதாரம் இருக்கும். அப்போது கிழக்கு பக்கம் திறந்தால் புதிய புதிய சிந்தனைகள் வரும். கிழக்கு பக்கம் மூடினால் பழைய சிந்தனைகள் மட்டும்தான் நமக்கு இருக்கும், அது மாறாது. ஸோ இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு ஆண்டாளினுடைய 20வது பாசுரத்துடன் நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல் கூடும்.